Valga Valamudan. Welcome back to English Teacher channel. This is Manu. Verb is as important to the sentence as pulses to the heart. That's why we are going to see a third important to the verb. So watch this video till the end. இன்னைக்கு நம்ம verb பத்தி full details பார்க்கலாம். First verb. ஒரு சென்டென்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் verb. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த verb எங்க வரும், எப்படி வரும், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ verbனா என்ன? verbனா தெரியும் எல்லாருக்குமே, அது ஒரு ஆக்ஷன் வேர்டு. அப்போ ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு நம்ம verb யூஸ் பண்றோம். ஓகே, வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா verb வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது ஒரு இருக்கிற ஒரு நிலையை குறிக்கிறது. ஓகே, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதுவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ப்ங்கிறது சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இது பேசிக். ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வேர்ப் ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆக்ஷன் செய்யறீங்க, ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா அதை நீங்க எப்ப செய்யறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறீங்க, அது இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை ஏற்கனவே அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டீங்களா, இல்லை இனிமேதான் அந்த விஷயத்த செய்ய போறீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி எனது காலத்தை உணர்த்துறதுக்கு தான் நம்ம டென்ஸ்னு சொல்றாங்க. நீங்க எந்த நேரத்துல ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படிங்கிற காலத்தை உணர்த்துறதுக்கும் நம்ம வெர்பை யூஸ் பண்றோம். அப்படி அந்த காலத்தை உணர்த்துறதுக்கான வெர்பை தான் டென்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அந்த டென்ஸ் ஃபார்மேஷனுக்கும் இந்த வெர்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த வெர்பை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ வெர்பை வந்து நம்ம ரெண்டு இதாக பிரிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், வெர்பை வந்து நம்ம ரெண்டு இதாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஆக்ஷன் வெர்ப், ஒன்று ஆக்ஷன் வெர்ப். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டேட் வெர்ப், அதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்றாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட் வெர்ப். ஓகே, ஆக்ஷன் வெர்ப் அல்லது ஸ்டேட் வெர்ப். இப்போ ஆக்ஷன் வெர்ப்னா தெரியும் என்ன, வாக், கோ, ரன், பிளே, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா ஆக்ஷன் வெர்ப். ஏன்னா இது எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இருக்கு. ரன்னுல ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்காங்க, ரன்ங்கிறது ஓடுறது, அப்ப அதுல ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஓகே, வாக், வாக்லயும் ஒரு ஆக்ஷன் இருக்கு, நடந்துகிட்டு இருக்காங்க, அப்ப அதுலயும் ஒரு ஆக்ஷன் இருக்கு. இது எல்லாமே ஆக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு தான் நம்ம என்னது ஆக்ஷனை மென்ஷன் பண்ணும்போது நம்ம அதை ஆக்ஷன் வெர்ப்னு சொல்றோம். பட் ஸ்டேட் பீயிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரவி இஸ் அ பாய், ரவி இஸ் அ பாய். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, இஸ்ங்கிறது வெர்ப். ஓகே, ஆனா இங்க ஏதாவது ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ரவிங்கிறது ஒரு பையன், அவ்வளவுதான். அங்க ஒரு ஸ்டேட் தான் இருக்குது, அவன் ஒரு பையன், அவ்வளவுதான். இதுல வந்து எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. அப்போ இங்க இஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட், அதாவது இஸ்ங்கிறது ரவியை மென்ஷன் பண்ணுது. ரவி இஸ் அ பாய், ரவி ஒரு பையன் அப்படிங்கிறத குறிக்குது. அதனால இது ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The boy feels very tired. அந்த பையன் எப்படி ஃபீல் பண்றாங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. The boy feels very tired. அப்போ இங்க ஃபீல்ஸ்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபீல்ஸ்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஆக்ஷனோ அதுல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸோ இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போ the boy feels very tired. அந்த பையன் எப்படி ஃபீல் பண்றான், நம்ம டயர்டா ஃபீல் பண்றான். ஸோ அது ஒரு ஃபீலிங்ஸ். ஓகேங்களா. அப்படி அந்த ஒரு ஃபீலிங்ஸை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் வெர்ப்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம வந்து எனது மெயின் வெர்ப் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு வெர்ப் வந்து எந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இங்க இஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்ல இருக்குது, அதே மாதிரி ஃபீல்ஸ்ங்கிறதும் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். பட் இங்க பாருங்க, ரன்னு, வாக்கு, இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஃபங்க்ஷன்ல இருக்கு, ஆக்ஷனோட ஃபங்க்ஷன்ல இருக்கு. தட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சப்ஜெக்ட். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த சப்ஜெக்டோட ஸ்டேட். ஓகேங்களா, அந்த சப்ஜெக்டோட ஸ்டேட்டை மென்ஷன் பண்றது. இப்போ இந்த பாய் வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க, அப்ப அந்த ஃபீல்ஸ்ங்கிறது வந்து யாரை மென்ஷன் பண்ணுது, யாரை குறிக்குது அப்படின்னா அந்த பாய். அப்ப அந்த பாய் தான் என்ன செய்யறாங்க, ஃபீல் பண்றாங்க, டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த பாயை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் சப்ஜெக்ட்னு சொல்லணும். இது வந்து ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து பேசிக். அப்போ ஒரு வெர்ப் வந்து ஒன்னு ஆக்ஷன்ல இருக்கணும், இல்லைன்னா ஸ்டேட்ல இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம போறது என்ன அப்படின்னா வெர்ப், அதே வெர்ப் தான், பட் ரெண்டு ஃபங்க்ஷனா நம்ம ரெண்டு இதா பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒன்னு மெயின் வெர்ப், இன்னொன்னு வந்து ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லலாம். ஓகேங்களா. மெயின் வெர்ப்பை நம்ம பிரின்சிபல் வெர்ப்னு சொல்லலாம்.
மெயின் verb நம்ம பிரின்சிபல் verb-னு சொல்லலாம், என்னது இண்டிபெண்டன்ட் verb-னு சொல்லலாம். ஓகேங்களா? பிரின்சிபல் verb-னு சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் verb-னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்சிலரி verb வந்து நம்ம ஆக்சிலரி verb-னு சொல்லலாம், ஹெல்பிங் verb-னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹெல்பிங் verb-னு சொல்லலாம். நம்ம ஆக்ஷன் verb-ல பார்த்தோம் இல்லையா, ஒரு என்னது சப்ஜெக்ட் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து பர்சனா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ சன்ஷைன், சன் வந்து என்ன ஆகுது, சைன் ஆகுது. ஓகே, சன்ஷைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு சப்ஜெக்ட் வந்து பர்சனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இங்க சன் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட், சைன்ங்கிறது வந்து verb. ஓகேங்களா? இதுவும் நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் தான். கார் ரன்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐ ரன் நம்ம பார்த்தோம், நான் ஓடுறேன் அப்படின்னு பார்த்தோம். இங்க கார் ரன்ஸ், அப்போ கார் என்னது, ஓடுது. அப்போ இதுவும் என்னது, சப்ஜெக்ட் தான். இங்க காருங்கிறதும் ஒரு சப்ஜெக்ட், ரன்ஸ்ங்கிறது verb. ரன்ஸ், சைன்ஸ் இந்த மாதிரி verb-ஓட s வந்துட்டாலே அது வந்து நம்மளுக்கு மெயின் verb. அதை நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இப்போ நம்ம நார்மலா மெயின் verb வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, present tense, past tense, past participle பார்த்திருக்கோம். பட் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு இது மட்டும் போதாது. மெயின் வெர்ப்ல வந்து 5 verb இருக்குது. அதை ஃபுல்லா பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெகுலர் வெர்ப்னு சொல்றோம். பேஸ் வெர்ப்ங்கிறது வந்து பிரசன்ட்ல இருக்கிறது. இப்போ லேர்ன், லேர்ன் வந்து verb, லேர்ன் வந்து பிரசன்ட்ல உள்ள ஒரு verb. he, she, it அதுக்கெல்லாம் நம்ம எழுதும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா es சேர்த்து தான் எழுதுவோம். ஸோ லேர்ன்ஸ். ஓகே, இதை நம்ம ing ஃபார்ம்ல எழுதும் போது லேர்னிங், லேர்னிங் எழுதுவோம். அதுவே பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதும் போது லேர்ன்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கும் அதே தான், லேர்ன். play, plays, playing, played, played. watch, watches, watching, watched, watched. ஓகே, இத நம்ம ஃபார்மேஷனா எழுதும் போது எப்படி எழுதுறது? I learn English, I learn English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். இத வந்து நம்ம எஸ் சேர்த்து எழுதும் போது he learns English, he learns English, அவன் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறான். ஓகே, அவன் ஆங்கிலம், நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன், அவன் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறான். இப்போ இதையே ing ஃபார்ம்ல எழுதும் போது I am learning English, I am learning English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, அப்ப பிரசன்ட்ல இப்ப இருக்கிறேன், அந்த செயல் வந்து கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. சோ I am learning English. ஃபர்ஸ்ட் I learn English பார்த்தோம், நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். He learns English, அவன் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறான். I am learning English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ I learned English, I learned English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். சோ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, நான் ஆல்ரெடி ஆங்கிலத்தை கத்துக்கிட்டேன். சோ இப்போ வந்து நான் கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இப்போ நான் ஆல்ரெடி ஆங்கிலத்தை கத்துக்கிட்டேன். I learned English, இந்த விஷயம் வந்து இந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. I learned, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். அப்போ ஆங்கிலம் I learn Englishங்கும் போது நான் ஆங்கிலம் கற்கிறேன். He learns English, அவன் ஆங்கிலம் கற்கிறான். I am learning English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். I learned English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். ஓகே, அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் அதே தான் வரும். I learned English, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். He has learned English, அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபார்மேஷன் வந்து என்ன அப்படின்னா நம்ம வாய்ஸ் பார்த்திருப்போம், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. He has learned English. இதே நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்தலாம். English was learned by him, அவனால ஆங்கிலம் கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். He has learned English. ஓகே, அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டான், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பிளே எழுதணும். we play cricket. we play cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். he plays cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். he is playing cricket. he is playing cricket. அவன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். அவன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். அது வந்து என்னது பிரசன்ட்ல நடந்துகிட்டே அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. so he is playing cricket. we played cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். அப்ப அந்த செயல் வந்து முடிஞ்சிடுச்சு. we played cricket. that is the past tense. okay, we played cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். இதையே past participle நம்ம எழுதும்போது we have played cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். அதே இதுதான். இது ரெண்டுக்கும் மீனிங் வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, மீனிங்ஸ் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. we played cricket, we have played cricket. ரெண்டும் ஒன்று. நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். ரெண்டுமே பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து என்ன ஹெல்பிங் வேர்ப்ஸோட சேர்ந்து வருது. ஓகே, இது ஹெல்பிங் வேர்ப்ஸோட வருது. அது ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லாம என்னது ஆக்ஷன் வேர்ப்ஸ் மட்டும் வருது. இப்போ உங்களுக்கு மெயின் வேர்ப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். மேக்ஸிமம் நம்ம மெயின் வேர்ப்ஸை இந்த ஃபார்மேஷன்ல தான் எழுதுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு கண்டினியூஷன் வந்துடும். வாட்சை வச்சு சென்டென்ஸை வந்து நான் எழுத போகிறது இல்லை, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்ஸ் மொத்தமாகவே எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால் 25 ஆக்சிலரிஸ் இருக்கு. ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல மொத்தமே என்னது 25 தான் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பி வேர்ப். பி வேர்ப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பி வேர்ப் வந்து என்ன அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த 5மே என்ன அப்படின்னா பி வேர்ப். ஓகேங்களா, பி வேர்ப் வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதுதான் என்னது பி வேர்ப். அடுத்தது do verb. இது வந்து 3 இருக்கு. என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது do, does, did. do, does, did. இது வந்து என்னது do verb. நெக்ஸ்ட் பார்க்க போறது have verb. have verb எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 3 தான். அது என்னென்ன அப்படின்னா has, have, had. இந்த 3 have verb னு சொல்வாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிஸ்ல 14 இருக்கு. ஓகேங்களா, மாடல் ஆக்சிலரியில 14 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா can, could, shall, should, may, might, will, would, அடுத்து need, must, ought to dare, be able to, used to. ஓகே, இது எல்லாமே என்னது மாடல் ஆக்சிலரிஸ். ஆனா இந்த மாடல் ஆக்சிலரிஸ்ல இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா 6, என்னது need, must, ought to, dare, be able to, used to. இந்த 6ஐயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாசி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செமி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசி மாடல் இல்லாட்டி செமி மாடல் சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து நம்ம என்னது டிபெண்டன்ட் வேர்ப்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து மெயின் வேர்ப்பை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. இப்போ நம்ம வாஸ், வேர், டிட், ஹேட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே பாஸ்ட்ல உள்ள டென்ஸுக்கு
யூஸ் பண்ணுவோம். இது வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, பாஸ்ட்ல உள்ளதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. இதுவும் பாஸ்ட்டுக்கு வரும், ப்ரெசென்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் ஆக்சிலரி வேர்ப்ஸ் 25. இதோட டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆக்சிலரி வேர்ப்போட டீட்டெயில்ஸ், அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதை சென்டென்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். தேங்க்யூ டு எவ்ரி திங். தேங்க்யூ.